வணக்கம். தமிழ்நாட்டோட இப்போதைய வெதர் உங்களையும் குழப்புதா? ஒரு பக்கம் பார்த்தா உடம்ப நடுங்க வைக்கிற அளவுக்கு குளிர், ஒரே பனிமூட்டம். இன்னொரு பக்கம் அடடா அடுத்து கனமழை வரப்போகுதுன்னு ஒரு எச்சரிக்கை வருது. என்னதான் நடக்குது இங்க? வாங்க இந்த வானிலை புதிரைய கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம். இந்த கேள்வி உங்க மனசுல ஓடிட்டு இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். காலையில எழுந்தா ஸ்வெட்டர் போடாம வெளியவே போக முடியல. ஆனா நியூஸ்ல இன்னும் சில நாள்ல பெருமழை பெய்யும்னு சொல்றாங்க. இது எப்படி சாத்தியம்? சரி வாங்க இந்த புதிரை ஒன்னொன்னா விடுவிப்போம். முதல்ல நாம எல்லாருமே இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற இந்த கடுமையான குளிர், அப்புறம் இந்த அதிகாலை பனிமூட்டம், இத பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க. மதுரை ஏர்போர்ட்ல சமீபத்துல பதிவான குறைந்தபட்ச வெப்பநிலை எது? 16.5 டிகிரி செல்சியஸ். அந்த பகுதிக்கு இது ரொம்பவே கம்மியான டெம்பரேச்சர். பனிமூட்டம் எந்த அளவுக்கு தீவிரமா இருக்குங்கிறதுக்கு இது ஒரு சின்ன சாம்பிள் தான். மதுரை மட்டும் இல்லங்க, சேலம், கிருஷ்ணகிரி மாதிரியான மாவட்டங்கள்ல எல்லாம் வெப்பநிலை இன்னும் குறைஞ்சு 14 இருந்து 15 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போயிருக்கு. அங்க இருக்கிறவங்க எல்லாம் கொடைக்கானல் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த பட்டியலை பாருங்களேன். இந்த குளிரோட தாக்கம் தமிழ்நாட்டுல எவ்வளவு பரவலா இருக்குன்னு தெரியும். குறிப்பா வட தமிழக உள் மாவட்டங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டுன பகுதிகள் வரைக்கும் இந்த குளிரால அடிச்சிட்டு இருக்கு. ஆக ஒரு விஷயம் தெளிவு. இந்த குளிர் இப்போதைக்கு நம்மள விட்டு போற மாதிரி தெரியல. வானிலை ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பிப்ரவரி மாசம் முதல் வாரம் வரைக்கும் இந்த அதிகாலை பனிப்பொழிவு தொடரும்னு எதிர்பார்க்கலாம். சரி, இப்போ புதிரோட அடுத்த பகுதிக்கு வரோம். இந்த குளிருக்கு நடுல எப்படி மழை வரப்போகுது, எப்போ ஆரம்பிச்சு எப்படி இருக்கும்னு ஒரு டைம்லைன் பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த டைம்லைன்ல ஒரு முக்கியமான விஷயத்த கவனிங்க. மழை எப்படி படிப்படி அதிகமாகுதுன்னு பாருங்க. கிறிஸ்மஸ் அப்போ லேசா சாரல் மாதிரி ஆரம்பிக்குது. ஆனா புத்தாண்டு நெருங்கும்போது, அதாவது டிசம்பர் 30 இருந்து மழையோட வேகம் அதிகமாகி கனமழையா மாறப்போகுது. இதுதான் நாம கவனிக்க வேண்டிய கட்டம். அதனால இந்த ரெண்டு மழைக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். கிறிஸ்மஸ் அப்போ வர்ற மாதிரி லேசான தூறல் தானே நினைச்சிட்டு அசால்ட்டா இருந்துடக்கூடாது. புத்தாண்டு சமயத்துல வர்றது வேற லெவல். கனமழைக்கு நம்ம தயாரா இருக்கணும் தான் இந்த ஒப்பீடு நமக்கு தெளிவா காட்டுது. இதுவரைக்கும் என்ன நடக்குதுன்னு பார்த்தோம். இனி ஏன் நடக்குதுங்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் வாங்க. வரப்போற இந்த கனமழைக்கு முக்கிய வில்லன் இல்ல ஹீரோ இந்த வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி தான். பேர் கொஞ்சம் கஷ்டமா இருக்கா? சிம்பிளா சொல்றேன் கேளுங்க. இது ஒரு பெரிய மிக்ஸி மாதிரி. கடல்ல இருக்கிற ஈரப்பதத்தை எல்லாம் ஒன்னா இழுத்து சுழற்றி தமிழ்நாட்டை நோக்கி தள்ளி விடுது. சுருக்கமா சொன்னா வரப்போற மழைக்கு இந்த அமைப்பு தான் இன்ஜின் மாதிரி வேலை செய்யுது. சரி, இப்போ ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். நாம கவனிக்க வேண்டிய எச்சரிக்கைகள் என்ன, பரவிட்டு இருக்கிற சில தவறான தகவல்கள் என்னன்னு தெளிவுபடுத்திக்கலாம். இதை நான் ரொம்ப அழுத்தமா சொல்லிக்கிறேன். சமூக வலைதளங்கள்ல புயல் வரப்போகுது, அது வரப்போகுது, இது வரப்போகுதுன்னு சிலர் வதந்திகளை கிளப்பி விடுறாங்க. ஆனா அதுல துளி கூட உண்மை இல்ல. வானிலை ஆய்வாளர்கள் சொல்றபடி தற்போதைக்கு புயல் உருவாகிறதுக்கான எந்த அறிகுறியுமே இல்ல. ஆக நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான செய்தி இதுதான். கொஞ்ச நாள் மழை பெய்யாததால வடகிழக்கு பருவமழையே முடிஞ்சிடுச்சுன்னு நாமளா ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. மழை இன்னும் இருக்கு. அதனால யாரும் அஜாக்கிரதையா இருக்க வேண்டான்னு தான் வானிலை வல்லுநர்கள் திரும்ப திரும்ப எச்சரிக்கிறாங்க. இந்த மாதிரி கணிக்கவே முடியாத வானிலை மாற்றங்கள் எல்லாம் நமக்கு ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது. ஒவ்வொரு முறையும் வானிலை நம்மை ஆச்சரியப்படுத்திய பிறகு, பாதிப்பு வந்த பிறகு செயல்படுறதுக்கு பதிலா இந்த மாதிரி மாற்றங்களுக்கு முன்கூட்டியே தயாராகிறதுக்கு நாம எப்படி நம்மள பழகிக்க போறோம்? இது நாம எல்லாரும் சேர்ந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்.